ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். இதுதாங்க பூனை மீசை செடி. பூனை மீசை செடியோட மருத்துவ குணங்கள் பார்க்கலாங்க. பூனை மீசை செடி இலைகளை பறிச்சுட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த இலைகளில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறமேல் நம்ம அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சிறுநீரக பிரச்சனை, பித்தம், கர்ப்பப்பையில் இருக்க கல், சிறுநீரகத்தோட வீக்கம் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கொடுக்குங்க. இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மூலிகை அப்படின்னே சொல்லலாம். பூனை மீசை அப்படின்னு சொல்லும்போது இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா அந்த பூனையோட மீசை மாதிரியே இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட பூக்கள் இந்த செடியில் இல்லை, ஆனால் அரும்புகள் இருக்குது. ஒரு 2-3 டேஸ்லேயே சூப்பராக பூத்துரும். நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அந்த பூக்களோடு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இலைகள் பார்த்திங்கன்னா துளசி இலைகள் மாதிரியே இருக்கும். அதை பூனை மீசை துளசி அப்படின்னு கூட இந்த செடியை சொல்லுவாங்க. நிறைய பேர் கட்டிங்ஸ் மூலிமா வாங்கி வச்சா வளருமா அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாமே நான் கட்டிங்ஸ் மூலிமா வளர்த்துனது தான். இல்லை எனக்கு பிளான்ட்டாக தான் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு பிளான்ட்டாகவும் கொடுப்பேன். தேவைப்படுறவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பூனை மீசை செடி கொஞ்சம் பேருக்கு பதியம் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தரேன்னு சொன்ன எல்லாருக்குமே நான் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். அதுக்கப்புறமேலே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும். தேங்க்யூ, பாய்ங்க.